இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் கார்டன். எங்கள் சைட்டுக்கு தேவையான செடி, மரம், கொடி எல்லாத்தையும் இங்கே தான் வளர்க்குறோம். எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது. இதுக்கெலாம் ஒரு பேர் என்னென்னமோ சொல்கிறானுங்க, ஆனால் நமக்கு தான் மறந்து போச்சு. எல்லாம் சீன பாஷையில் தான் சொல்கிறானுங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு எங்கள் சைட்டில் வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டு. ஏன்னா எல்லா செடி, கொடி, மரம் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சாச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது. என் பாஸ் இப்போ ஃபோன் பண்ணி என்ன சொன்னால், போயிட்டு அது என்னன்னு பாரு, அங்கே நம்ம இடத்துல நம்ம வச்சுருக்க செடியெல்லாம் என்னாச்சுன்னு. பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதில் என்ன ஒரு இதுனா, அங்கே வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். தினமும் பெய்யாது, எப்படியும் வாரத்தில் 2 நாள் மழை பெஞ்சிடும். கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தண்ணி வச்சது. பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன ஒரு தைரியம்னா, இங்கே மலேசியாவில் பார்த்திங்கன்னா, மலேசியாவில் மழை வாரத்தில் ஒரு நாள் பெய்யும்னு நினைக்கிறேன். நாங்கள் இருக்க இடத்துல கென்திங் ஐலாண்ட் வந்துட்டு மழை அதிகமாக தான் பெய்யுது. ஸோ அந்த தைரியத்தில் தான் என் போஸ் அந்த அக்கறை விட்டான். இருந்தாலும் இன்றைக்கி போயிட்டு பாரு, நம்ம செடியெல்லாம் காணாமல் போயிடுச்சா இல்லை இருக்கா அப்படின்னு சொல்லவும் தான் வந்து பார்த்தது. இது மரவள்ளிக்கிழங்கு கொடி மாதிரி இருக்குது. மேலே பாவக்காய் செடி, இல்லை செடின்றான், கொடி அதெல்லாம் போட்டிருந்தேன். எல்லாம் செத்து போச்சு. ஒன்று மட்டும் இருக்குது. இப்போ தான் பிஞ்சு விட்டு இருக்குது. ஒன்று எடுத்து என்ன பண்ணுறது, பத்தாதேடா. மொத்தம் இங்கே ஒரு 4 இது போட்டிருக்கோம். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த செடியெல்லாம், இந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சாலே முளைக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் சீக்கிரம் பழைக்க வச்சிடலாம். இதுங்கெல்லாம் வந்துட்டு விலை கொடுத்து வாங்கினது தான். அப்படியே போட்டு வச்சுருக்கானுங்க, எதுக்குன்னு தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி வலை கூடு கட்டியிருக்கு. நம்ம அந்த வலையில் மாட்டிடக்கூடாது, தெரியுதா? மொத்தம் 5. எல்லாம் புல் மண்டி, புதர் மண்டி கிடக்குது. புல்லுக்குள்ளே பாம்பு இருக்குதான்னு தெரியலை. தேவைப்படுற வரைக்கும் பராமரித்து பார்த்துக்க சொன்னானுங்க. ஸோ எல்லாம் வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னவங்கள அப்படியே விட்டாச்சு. இதை போட்டிருந்ததுக்கு என்னது மிளகா செடி, அப்புறம் இந்த மாதிரி வேறு எதுனா செடி போட்டிருந்தா கூட நல்லா விளைஞ்சிருந்துருக்கும். கடையில் ஜாமான் வாங்க தேவையில்லை, சாப்பிட்டுருந்துருக்கலாம் சமைச்சு. இது ஃபுல்லாக காடு. எங்கள் சைட்டு வந்து அங்கே இருக்குது. அந்த பக்கம் பில்டிங் ஓரமாக தெரியுதில்ல. ஸோ அந்த சைட் இருக்குது. அங்கேருந்து இங்கே இது ஃபுல்லாகவே எங்கள் போஸோட இடம். இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு என்ன அங்கே வேலை இப்போ அப்படின்னா, அதான் சொன்னேன், போயிட்டு பார்க்கணும், ரொம்ப நாளாச்சு. ஓகே, நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா, புல் மண்டி கிடக்குது எல்லாம். இதை வேலை செய்கிறதுக்கு ஒரு 4 பேர் தேவைப்படும். ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலை. ஸோ அவனுங்க ஆளுங்களை ரெடி பண்ணி கொடுத்துருவானுங்க. எல்லாம் புதர் மாதிரி இருக்குது. நல்லா செம்மையாக வளர்ந்துருச்சா நல்லா. எங்கள் ஆளுங்க இந்த ஏரியாவுக்கு வரவே பயப்படுவானுங்க. ஒரு ஆளாக நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன். கேட்டால் பேய் இருக்குன்றானுங்க. நம்ம அப்படி எதுவும் பார்த்ததில்ல.